சிறு குழந்தை என்று நினைத்தேன், உன் வருகையினால் வயதடைந்தேன், இனி மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயா? கட்டிலிடும் வயதில் தொட்டிலிட சொன்னால் சரியா சரியா? சிவனை யாரையோ தேடிட்டு வந்த மாதிரி இருக்கு. யாருக்காக காத்துட்டு இருக்கா? பாப்போம். பார்வதி, ஒரு கப் காஃபி கொண்டு வாமா. ஆமா, காஃபி. என்னம்மா நீ காஃபி எடுத்துட்டு வந்திருக்கா? அத்தை எங்க? ஏன் மாமா, சிவா தான் என்ன காஃபி எடுத்துட்டு வரணும்? எப்பவும் அத்தை தான் உங்களுக்கு வேலை செஞ்சு தரணுமா என்ன? இப்பதான் இவ வந்துட்டாளே புதுசா. இந்த வீட்டு வேலையெல்லாம் என்ன இவ தான் பாக்கணும். இனியும் அத்தையா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க? ஹனு, கல்யாணமாயி எத்தனை நாள் தான் ஆகுது? அதுக்குள்ள என் மருமகளை வேலை வாங்க எனக்கு விருப்பம் இல்ல. அதோட இது பெரியவங்க விஷயம். இதுல நீ சின்ன பிள்ளை தலையிட்டு இருக்காத. என்ன இந்த ஆரஞ்சு மண்டை இன்னைக்கு அடக்கம் ஒடுக்கமா சாரி எல்லாம் கட்டிட்டு இருக்கு. இது கூட நல்லாதான் இருக்கு. ஆம்பளைங்க இருக்கிற வீட்டுல சும்மா அப்படியே காமிச்சுக்கிட்டு மூஞ்சி போற போக்க பாரு. காக்கா கக்கா இருந்துட்ட மாதிரி. பூங்க மாமா, நாங்க ஏதாவது சொன்னா மட்டும் அப்படியே உங்களுக்கு பொத்துட்டு வந்துரும். நேத்து வந்த முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறீங்க? ஹனு, அவ ஒன்னும் அடுத்தவ இல்ல. அவ இந்த வீட்டு மருமக. அவதான் நீ இந்த வீட்டுக்கு எல்லாமே. நேத்து வந்தவ அவ இவான்னு பேசிட்டு இருக்காத. போய் வேலையை பாரு. அப்படி சாலினி, இதுங்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்க. எவ்வளவு சொன்னாலும் புரிய போறது இல்ல. அதான் உங்களுக்கே புரிஞ்சு போச்சே. அதுக்கப்புறம் எதுக்கு மாமா அதுங்களை பத்தி பேசிக்கிட்டு? நான் அவருக்கு தான் காஃபி போட்டுட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க கேட்டீங்களா, உடனே உங்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். தேங்க்ஸ்மா. அதுக்கப்புறம் நீ உங்க அம்மா வீட்டுக்கு போலியா? போகணும்னு சொல்லிட்டு இருந்த. போகணும் தான் மாமா, ஆனா யாரு கூட போறதுன்னு தான் தெரியல. என் ஸ்கூட்டி வேற அங்க இருக்கு, அதனால எப்படி போறதுன்னு தெரியல மாமா. யாரு கூட போறதுன்னு தெரியலையா? அதுக்குதான் உன் புருஷன் இருக்கானே, அவன் கூட்டிட்டு போவான். அதுக்கு இல்ல மாமா, அவருக்கு நிறைய வேலை இருக்கும்ல. பொண்டாட்டிய கூட்டு போறதை விட வேற என்ன வேலை இருக்கு? நான் பேசுறேன் அவன்கிட்ட, நீ கவலையை விடு. இன்னைக்கு சாயங்காலமே 2 பேரும் போயிட்டு வரீங்க. அதான் மாமின்னு சொல்லிட்டோம்ல. இதுக்கப்புறம் நீ மறுத்து பேசவே கூடாது. அபிகிட்ட நான் பேசிக்கிறேன். யாரோ வந்திருக்காங்க போலயே. இருங்க மாமா, நான் போய் பாத்துட்டு வரேன். யார் இந்த ஊதா மண்டை? யார் நீங்க? ஓ, நாங்க யாருன்னு இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனா நீ அம்மாடி ஷாலினி, யாரு வந்திருக்காங்க? யாரா இருந்தாலும் உள்ள வர சொல்லு. வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. நீங்களா? மச்சான், என்ன அவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? நாங்க வருவோம்னு நீங்க எதிர்பார்க்கல போல. எதுக்குங்க சாக்காக போறாங்க? அதான் நம்ம மோவ எல்லாத்தையும் சொல்லிருப்பாள. என்ன மச்சான், நாங்க வந்ததுல உங்களுக்கு சந்தோஷமே இல்லை போல. ஏன் அப்படியே உட்காந்துட்டீங்க? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மச்சான். திடீர்னு வந்திருக்கீங்கல்ல, அதான் ஒரு சின்ன சாக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அனு கூட இன்னைக்கு நீங்க வரீங்கன்னு சொல்லலையா? அதான் நான் தான் மச்சான் சொல்ல வேணாம்னு பிள்ளைகிட்ட சொன்னேன். உங்களுக்கு இன்ப அதிர்ச்சியா இருக்கும்ல, அதான். மாமா, யாரு மாமா இவங்க 2 பேரும்? சொல்ல மறந்துட்டேமா. இவங்கதான் அனுவோட அப்பாவும் அம்மாவும். ஓ, அப்படியா? நானும் யாரோன்னு நினைச்சிட்டேன். வணக்கம் ஆண்டி, அங்கிள். மச்சான், என் பொண்ணு வீட்டுல இருக்காளா? இல்ல ஹாபி கூட ஆபீஸ் போயிட்டாளா? உள்ள வீட்டுலதான் இருக்கா மச்சான். மேலதான் இருப்பா. கூப்பிடுறேன். அனு, அனு, ஹனுமா, அப்பா அம்மா வந்திருக்காங்க, கீழே வா. அம்மா, அப்பா, எப்போ வந்தீங்க? அனுக்கண்ணா, எப்படி இருக்க? இந்த அம்மாவை மறந்துட்டல்ல நீ? என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பெத்த அம்மாவை யாராச்சும் மறக்க முடியுமா? அதுலயும் நீங்க எனக்கு பிடிச்ச அம்மா. எனக்கு எது பிடிக்குமோ அதை உடனே வாங்கி தர அம்மா. உங்களை எப்படிமா நான் மறப்பேன்? அம்மாவை மட்டும்தான் பிடிக்குமா? அப்ப இந்த அப்பாவே இல்ல? அப்பாவும் உனக்கு பிடிச்ச எதையும் வாங்கி தருவேன். ஆனா அது எனக்கு தெரியற வரைக்கும் உனக்கு எது பிடிக்கும்னு நீயா என்கிட்ட கேட்டாதானே எனக்கு தெரியும். பிடிக்கிற விஷயத்த மறைச்சு நீயே அதை அடையலாம்னு நினைச்சு அதுல தோத்தும் போயிட்டா நான் என்னமா பண்றது? அப்பா, மிஸ்ஸுப்பா. பரவாயில்லடா மம்மி, உனக்கே தெரியும்ல எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு மம்மி. அதனால டெய்லி வாங்கிட்டு போன் பேசிட்டு தானே இருக்கேன். தோ, அம்மாவும் பொண்ணும் எனக்கே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அப்பா கிட்ட பேசணும்னு தோணல. உங்க கூட பேச நிறைய இருக்குப்பா. எல்லாம் பொறுமையா சொல்றேன். அங்கிள், ஆண்டி, நின்னுட்டே பேசிட்டு இருக்கீங்களே, உட்காந்து பேசுங்க. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். மச்சான், என்ன மர்மம் ரொம்பதான் நடிக்கிறா? என்ன மச்சான், எனக்கு ஒன்னும் புரியலையே.
ஏன் மருமக எதுக்கு நடிக்கணும்? வெளிப்படையாட்டே சொல்ல மச்சான், இந்த பிள்ளைய பார்த்தா அவ்வளவு நல்ல பிள்ளை போலலாம் ஒண்ணும் தெரியல. சரியான நடிப்புக்காரி போலதான் இருக்கா. நிறுத்துக்க மச்சான், அந்த பொண்ணு ஒன்னும் அப்படிப்பட்டவ இல்ல. அவ என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு. ஓஹோ, ஃப்ரெண்டோட பொண்ணுக்காக தான் என் பொண்ணோட வாழ்க்கையை கைவிட்டீங்கல்ல? என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு ஒவ்வா இருக்கா. என்ன மச்சான், ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியலையே. உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாதுதான். பார்வதி, நல்லா இருக்கிறியம்மா? ஏதோ இருக்கண்ணே. நானும் இந்த வீட்டுக்கு மருமகளா வருவானே எவ்வளவோ கனவு கொட்ட கண்டுட்டு இருந்தேன். எல்லாம் வீணா போச்சு. பார்வதி, உனக்கு எதை பைத்தியம் கிட்டையும் பிடிச்சு போச்சா? வாயை முடிட்டு சும்மா இருடி. அவ சொல்லதுல என்ன தப்பு இருக்கு? கடைசி வேற என் பிள்ளைதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறான்னு நாங்களும் எல்லாரும் தான் நினைச்சிட்டு இருந்தோம். கடைசி நேரத்துல நீங்க தான் வேற வேலை பார்த்துட்டீங்களே. ஐயோ மச்சான், அது அப்படி இல்ல. நம்மளால என்னதான் பண்ண முடியும்? கடவுள் யார் யாருக்குன்னு எழுதி வச்சிருக்காரோ அவங்க கூட தான் அவங்கள சேர்ப்பான். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நம்ம கையில இல்ல. கடவுள் நினைக்கிறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீங்க நினைச்சீங்களா? என் தங்கச்சி எத்தனை தடவை கேட்டிருப்பா, என் பொண்ணு அபி மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தா. அந்த கடைசியில என் பொண்ணே ஏமாத்திட்டீங்கல்ல. மச்சான், உங்க நக்கல் பேச்செல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அபிக்கு அணுவ கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்ல. அப்படி எந்த பிடிப்பும் இல்லாத பையனை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அப்படியே நான் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாலும் அது அவனுக்கு மட்டும் நரகம் இல்ல, உங்க பிள்ளைக்கே வாழ்க்கை முழுக்க நரகம் தான். அதை புரிஞ்சுட்டு பேசுங்க. அப்பா ப்ளீஸ் லிவ் இட்பா. அதான் அபிமாமாக்கு கல்யாணமே நடந்து முடிஞ்சிடுச்சே. இதுக்கப்புறம் இதை பத்தி பேசிதான் என்ன ஆக போகுது? ரொம்ப நாள் கழிச்சு அவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு நிறைய பேசணும்ப்பா, வாங்களேன். இருக்கு பிரச்சனை பத்தாதுன்னு இதுங்க வேற வந்துட்ட. எந்த குண்டை வெட்டி குண்டுக நம்மள தள்ள போகுதுன்னு தெரியல. ஐயோ பாவம், சித்தப்பா கிட்ட ரொம்பவும் கெஞ்சிருக்கேன்னு கூட்டு போலான்னு பார்த்தா சென்னடி ஓவரா தான் பிக்கு பண்ணிட்டு இருக்க. அப்படியெல்லாம் பிடிக்காதவங்க எல்லாம் என்ன கூட்டு போக வேண்டாம். எனக்கே அம்மா வீட்டுக்கு போக வழி தெரியும். அதனால நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. திமுரு பிடிச்ச ராட்சசி, அவனெல்லாம் திருத்தவே முடியாதடி. சீன் கிரியேட் பண்ணாம குழம்புடி. எது எது நான் சீன் கிரியேட் பண்றேனா? வேணா வீட்டுல அப்புறம் என் வாயில இருந்து ஏதாவது வந்துட போகுது. ஃபர்ஸ்ட் புருஷனா மாமா அத்தான், அப்படி எப்படியாவது கொஞ்சம் செல்லமா கூப்பிடுறாள பாரு. ஹிட்லர் மண்ணாங்குட்டின்னு. என்ன 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 சொன்னீங்க? கேட்கல. அதெல்லாம் ஒண்ணுலையே, கிளம்புன்னு சொன்னேன். இல்லையே, இந்த ஹிட்லர் வேற ஏதோ சொன்னாரே. அது இருக்கட்டும், எதுக்கு இப்படி வந்து பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க? வேண்டுதல். ரூம்குள்ள இது வரைக்கும் நான் யாரையும் அலோவ் பண்றது கூட இல்ல. ஆனா நீ வந்து என் பெட்லயே உட்காந்துக்கிட்டு நான் உட்காந்துருக்கனா? போடி, உனக்கு தேவையில்லைன்னா நீ வெளியே போ. எது எது நான் வெளியே போகணுமா? என்னோட ரூம் இதான். இது வரைக்கும் வேணா இது உங்க ரூமா இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் இது நம்ம ரெண்டு பேருக்கும் காமன். தெரியுதுல, அப்புறம் நானும் இதே ரூம்ல தானே இருக்க முடியும். ஆமால, நம்மளும் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டோமோ. என்ன தொண்டை வலியா? ஏதாவது டேப்லெட் வேணுமா? அடியே ராட்சசி, உன்ன மாதிரி எனக்கு தொண்டை வலி எல்லாம் வராது. நான் என்ன வாய மூடாம உன்ன மாதிரி பஜாரி மாதிரி கத்திக்கிட்டா இருக்கேன். ஆமா ஆமா, நான் ஓவரா பேசுவேன் தான். ஏன் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சுதான் இருக்கேன். அதை விடு, இங்க பாரு. என்னது பாக்கணுமா? அவங்க மூஞ்சி என்ன பாக்குற மாதிரியா இருக்கு? நீ எப்பவுமே இப்படிதானா இல்ல எப்பயாச்சும் இப்படி லூசா மாறிடுறியா? ஓ அதுவா, உங்கள மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிராணிங்க கூட இருக்கும்போது இப்படி லூஸ் ஆகிடுவேன். ஐயோ, உன் கூட சண்டை போட்டு என்னால டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது. நான் சொல்றத கேளு. அது நீ இன்னைக்கு சித்தப்பா கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். என்ன கேட்டீங்க? என்னடி நக்கல் பண்ற? ஐயோ இல்லங்க ஹிட்லர். வாய மூடுடி. இந்த ரூம்ல நீ நானும் மட்டும்தான் இருக்கும். நான் நினைச்சா உனக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால கொஞ்சம் வாய மூடிட்டு நான் சொல்றத மட்டும் கேட்டா உனக்கு நல்லது. கேக்காட்டி அப்படியே கிழிச்சிருவீங்க. எனக்கு உலகாரான மாத்தாத. சரி ஹிட்லர், விடுங்க, நமக்குள்ள எதுக்கு பஞ்சாயத்து? நீங்க என்ன சொல்ல நினைச்சீங்க? அதான் நீ சித்தப்பா கிட்ட பேசிட்டு இருந்தல, உன் லைஃப்ல உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கலாம். தாராளமா ஆபீஸ்க்கும் போகலாம். யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இந்த கல்யாணம் ஏதோ பிடிக்காம தான் நடந்துச்சு. அடுத்தவங்க முன்னாடி மட்டும்தான் நாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். மத்தபடி நமக்குள்ள எதுவும் கிடையாது.
நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், உனக்கு பிடிச்ச யார்கிட்ட வேணாலும் பேசலாம், எங்க வேணாலும் போலாம். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கல்யாணம் ஒரு ஆக்சிடென்ட் தான். நீ எப்போ என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேட்டாலும் நான் உனக்கு தர ரெடியா இருக்கேன். இந்த ஹிட்லர் நமக்கு பிடிச்சதை தானே சொல்றாரு, ஆனா ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு? இப்பெல்லாம் இந்த ஹிட்லரை நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சோ? என்ன எதுவும் பேசாம மூஞ்சி அந்த பக்கம் திருப்பி வச்சிருக்க? நான் சொல்றது உனக்கு ஓகே தானே? ஓகே தான். குட். ஓகே, இப்ப கிளம்பு, உன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். வேற சித்தப்பா என்ன திட்டிட்டே இருப்பாரு. ஹனுமா, அப்பா கேக்குறேன்னு தப்பா நினைக்காதா? நீ நிஜமாவே நல்லா இருக்கியா? என்னால எப்படிடா நல்லா இருக்க முடியும்? அதான் என்னோட சந்தோஷத்தையே அந்த ஷாலினி கெடுத்துட்டாளே. இந்த ரீசன் காண்டிதான் நான் அப்பவே இந்த வீட்டுல இருக்க வேண்டாம்னு சொன்னேன். அவங்க 2 பேரும் ஒன்னா வாழ்றத பார்த்து உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கும் புரியுது. நான் எதுக்குப்பா இந்த வீட்டுல இருந்து வரணும்? இது நான் வாழ வேண்டிய வீடு. அதான் எவ்வளவு ஒருத்தி வாழ்ந்துட்டு இருக்காளே. அவளை நான் வாழ விட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? அவளை இந்த வீட்டை விட்டே துரத்தணும்னு தான் நான் இங்கே தங்கியிருக்கேன். அப்பா உங்களை வர சொன்னது கூட அவளை இந்த வீட்டுல இருந்து துரத்தி அடிக்கதான். என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சொல்லு, நான் என்ன பண்ணணும்? ஹனுமா, அப்பா என்ன நினைக்கிறேனோ அவளை சாவடிச்சுட்டா அந்த இடத்துக்கு நீ வந்துடலாம்ல. இல்லப்பா, இப்போதைக்கு அதெல்லாம் வேணாம். தேவைப்பட்டா அவ கதையை முடிக்கலாம். அதுக்கு முன்னாடி அவளை அந்த வீட்டுல இருந்து துரத்தணும். அபி மாமாக்கு பிடிக்காத எல்லா விஷயத்தையும் அவ பண்ற மாதிரி நம்ம செட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன உங்க மருமகன் சும்மாவா இருப்பாரு? அவர் பண்ற டார்ச்சர்ல அவளே இங்க இருந்து போயிருவா. பரவாயில்லையே, என் பொண்ணு என்னை விட கேடியா இருக்கா. நீ பயப்படாதடா. அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே அந்த பொண்ணோட கடைசி காலம் தான். ஜானுமா, இந்த ரசம் என்ன வித்தியாசமான ருசியில இருக்கு. நானும் கொஞ்ச நேரமாட்டே குடிக்கலான்னு பாத்துட்டு இருக்கேன், முடியலையே. ஓய், என்னது ரசமா? ரசத்துக்கு பாயசத்துக்குமா உங்களுக்கு வித்தியாசம் தெரியல? என்னது பாயசமா? என்னடி உளறிட்டு இருக்கா? என்ன நான் உளறிட்டு இருக்கேனா? உங்க நாக்கு தான் செத்து போயிருக்கோம். அதுக்கு ஏன் பாயசத்தை குறைச்சுன்னு என்ன அர்த்தம்? ஏமா, உனக்கு கொஞ்சமாவது இறக்கம் இருக்காமா என் மேல? இது பாயசம் பத்தியா? நீ குடிச்சு பாத்தியா? பின்ன இந்த விஷம் இருக்கு பத்தியா? அது இதுக்கு முன்னாடி தோத்து பெரும்பல இருக்கு. ஓய், இந்த பெசன் கிசன் எல்லாம் சொன்னீரு, அப்புறம் நான் மனுஷியாட்டே இருக்க மாட்டேன். உங்களால சாப்பிட முடியலன்னா நான் சாப்பிட்டேன். அதுக்கு இப்படி குறை சொல்லிட்டே இருந்தா ஒரு நாள் இந்த பாயசம் தான் செஞ்சு தர மாட்டேன். ஆமா தாயே, நீ செஞ்சுட்டாலும் நமக்கு வம்பு. ரசமோ விஷமோ பாயாசமோ கீயாசமோ குடிச்சிட்டு உழைப்போம், வயிறாது நிறைய. அம்மா, ஷாலினி கண்ணா, அம்மா, அப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மக்களே. என் பிள்ளைய பார்த்தா என் கண்ணே பற்றம் போல இருக்கே. கடுவு வத்தல் வச்சு முதல்ல தடை போடணும் பிள்ளைக்கு. வாங்க மருமோனே. மருமோனே, நீங்க மாமா கிட்ட இருந்து பேசிட்டு இருங்க, நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன். ஷாலினி, அம்மா கூட வா. அம்மா, நான் இல்லாம ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல. என்ன மக்களே இப்படி சொல்லிட்டா? நீ இல்லாம எப்படி இருக்கு தெரியுமா? வீடே வெறிச்சோடி கிடந்த மாதிரிலாம் இருக்கு. சும்மாலாம் சொல்லாதம்மா. நீ தானே சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சு என்ன அனுப்பணும்னு இருந்த. அப்புறம் என்ன, உனக்கு ஜாலியா தான் இருக்கும் நான் இல்லாம. உன் வாயிலே ஒண்ணு போட்டேன்னு வச்சுக்க. மக்களே, இவ்வளவு நாள் சுமந்த எங்களால இதுக்கு பிறகு சுமக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? அதுக்காண்டிதான் உன்னையே நாங்க அனுப்பிவிட்டோமாக்கோம். உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி போண்டாமா மக்களே. அதுக்குதான் பண்ணணும். அதெல்லாம் நீ இப்ப புரிஞ்சுக்கிட மாட்டா. சரி, நீ நல்லா இருக்கல்ல? எனக்கு என்னமா குறை, நான் நல்லாதான் இருக்கேன். கேட்டி, அதுக்கு இல்ல, மாப்பிள்ள உன்னை நல்லா பாத்துக்கிட்டாரா? மாப்பிள்ள வீட்டுல எல்லாருக்கும் உன்னை பிடிச்சிருக்கா? அதெல்லாம் அவர் என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குறாரு. வீட்டுல எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்கம்மா. அப்புறமா ஹரிமாமா இருக்கார் பத்தியா? அவரை பார்த்தா நம்ம அப்பாவை பார்த்த போலே இருக்கு. எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருக்காருமா. அதுக்கு பிறகு நித்யா, அரவிந்த் எல்லாருமே நான் அண்ணின்னு அவ்வளவு பாசமா சுத்தி சுத்தி வருவாங்க. எப்போ நீ சந்தோஷமா இருக்கணும் மக்களே, அதே எங்களுக்கு போதும். அது போக மாமியார் வீட்டுல நல்ல பிள்ளையா நடந்துக்கிடணும்னு யாருக்கிட்டையும் வாயடிச்சிட்டு இருக்க கூடாது. இப்ப இருக்க நல்ல பேரை அப்படியே காப்பாத்திக்கிடணும் நமக்குளே. ஐயோ அம்மா போதும், எத்தனை வாட்டி தான் இப்படி சொன்னதே சொல்லிட்டு இருப்பேன். கேட்டு கேட்டு என்னால முடியலம்மா. வாலு
கல்யாணம் முடிஞ்சாலும் இந்த வாழுதானே ஒன்றும் குறையவே இல்லை பத்தியா. அதெல்லாம் குறையாதுமா, கூடவே பிறந்தது. ஆமா சௌமி எங்க? அவ என்ன காலேஜ்ல இருந்தே வரல மக்களே, இனி வரக்கூடிய நேரம் தான். வரட்டும் வரட்டும். அங்கிள், ஆண்டி எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் இப்ப கிளம்பணும். மர்மோன ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம்ல, அந்த உடனே கிளம்புறீங்க. ஐயோ, அந்த பாயசத்தை குடிக்க சொல்லிடுவாளோ. ஆமா மருமோனே, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். ரசம்லாம் ஒண்ணும் இல்ல, அது பாயசம் தான். ஓய் இப்ப மர்மோ ஏதாவது கேட்டாரா? ஓய் சும்மா இரு, ஓய் வாய் மூடிட்டு. அது ஒண்ணும் இல்ல மர்மோன. சில்ல அங்கிள், வேலை இருக்கு, இன்னொரு நாள் சாப்பிடுறேன். மருமோனே, பிறகு உங்க ஆபீஸ்ல தான் அவ வேலை பார்க்கான்னு கேள்விப்பட்டேன். அவ கொஞ்சம் வாயாடி பிள்ளைதான், ஆனா நல்ல பிள்ளை. உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு தெரியல, ஆனா அவ மேல ஏதாவது குறை இருந்தாலும் பெரிய மனசு பண்ணி அதை மன்னிச்சிடுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்கிட்ட நல்ல விதமா தான் நடந்துக்கிறான். பாருடா சின்ன ஹிட்லர, நமக்கே சர்டிபிகேட் தராரு. அப்போ நான் கிளம்புறேன். சரிங்க மருமோனே. அப்புறம் நான் உன்னை பிக்கப் பண்ணிக்க வரேன். ஏன் பப்ளு அப்படி பாக்குற? அக்காவை புதுசா பாக்குற மாதிரி. பின்ன என்ன, ஏன் அக்காவா இது? அவனுக்கு சாரி கூட ஒழுங்கா கட்ட தெரியாது, இப்ப பார்த்தா குத்து விளக்கு மாதிரியே இருக்கிறியே, அதான் பாக்குறேன். ஆமாக்கா, உனக்கு சாரி எல்லாம் யாரு கட்டி விடுறாங்க? வேற யாரா இருக்கும், மாம்சா இருக்கும் இல்ல? அடியே சின்ன பிள்ளை மாதிரியாடி பேசுற, வாய மூடு. ஏது சின்ன பிள்ளையா? யாருக்கா சின்ன பிள்ளை? கல்யாணம் பண்ணி வச்சா இந்நேரம் 4-5 குழந்தை குட்டி பெற்றிருப்பேன், என்ன பார்த்து சின்ன பிள்ளைன்னு சொல்ற? ஆமாடி ஆமா, நீ பெத்தாலும் பெற்றிருப்ப. உன் கூட பேசி எனக்கு நேரம் போனதே தெரியல. 6 மணி ஆயாச்சு, எனக்கு வீட்டுக்கு கிளம்பணும் பப்ளு. என்னக்கா நீ இப்படி பறக்குற? அதான் மாம்ஸ் இன்னும் வரலையே, அதுக்கப்புறம் என்ன, பிறகு போ. அந்த ஹிட்லர் என் மேல இருக்கிற கடுப்புல வராரோ வரலையோ, இதுல இவ வேற. அவருக்கு வேற வேலை இருக்கண்டி, அவரெல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நான் இப்ப போனாதான் ராத்திரி ஆகுறதுக்குள்ள போக முடியும். மக்களே, மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறம் போலாம்ல, எதுக்கு அவசரப்படுதா? இல்லப்பா, அவருக்கு ஏதாவது வேலை இருக்கும், அவர் எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு. சில டைம் அவரு லேட் நைட்டு தான் வீட்டுக்கே வருவாரு. நான் அப்படியே இருந்து லேட் ஆயிட்டுனா அவரு தானப்பா பாவம், அதனால நான் ஆட்டோலயே கிளம்புறேன். ஆமா ஆமா, அதுவும் சரிதான் மக்களே, வேற வீட்டுல உள்ள பெரியவங்க தேடுவாங்கலாம். ஆமாப்பா. அச்சோ, என்ன நேரத்துல வந்தோன்னே தெரியல, ஒரு ஆட்டோவையும் காணும். அட்லீஸ்ட் பஸ்ஸாவது வரும்னு பார்த்தா அதையுமே காணுமே. அட, சின்ன நேரத்துல நம்ம ஆளு இங்க என்ன பண்றா? தனியா வேற நிக்கிறா, இந்த அபிய வேற காணுமே. டே அபி, உன்னை பழி வாங்க இதுதான் கரெக்டான டைம்னு நினைக்கிறேன். நான் ஆசைப்பட்டத நீ எடுத்துக்கிட்டல, உனக்கு எப்படி துடிக்க வைக்கிறேன்னு பாருடா. நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஓ நீங்களா சார்? நானும் யாரோ நினைச்சிட்டேன், வீட்டுக்கு போயிருந்தேனா அதான் ஆட்டோ ஏதாவது கிடைக்குதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது ஆட்டோவா? நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், அபியோட ஒய்ஃப், இப்படி ஆட்டோக்கு வெயிட் பண்றது நல்லாவா இருக்கு? ஆமா, உங்க ஹஸ்பண்ட் எங்க? சார் அது அவர் கூட தான் வீட்டுக்கு போயிருந்தேன். என்னை விட்டுட்டு ஏதோ வேலை இருக்குன்னு போனாரு, வர லேட் ஆயிடுச்சு போல, அதான் அவருக்கு வெயிட் பண்ணாம நானே போறேன். ஓ அப்படிங்களா, சரி வாங்களேன், நான் டிராப் பண்றேன். நானும் அந்த வழியா தான் போறேன். இல்ல சார் பரவாயில்ல, நான் போய்க்கிறேன், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு எந்த சிரமமும் இல்லை, அதுலயும் அபி சாரோட ஒய்ஃப் உங்களை டிராப் பண்றதுல எந்த சிரமமும் இல்லை. தயங்காம வாங்க மேடம், நான் ஒன்னும் உங்களை கடிச்சு சாப்பிட மாட்டேன். டைம் வேற ஆச்சு, இந்த ராட்சசி வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாளே. எந்த நேரத்துல யார் அது மெசேஜ் பண்றது? ஷிட், எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி கூட அவன் ஒன்னா போவோம். அந்த ராட்சசிக்கு கொஞ்சமாச்சும் அறிவானா, எவன் கூப்பிட்டாலும் போயிருவோம்ல. ஐயோ, ஓ டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். எதிரி, என் நம்பர் 1 எதிரி, அவன் கூட கார்ல போயிருக்கா. கொஞ்ச நேரம் புருஷனுக்காக வெயிட் பண்ண முடியாதவ இவளும் ஒரு. இப்ப எதுக்கு அழுறேன்? அந்த ஹிட்லர் சொன்னதை பத்தி நான் ஏன் யோசிக்கணும்? அதை நினைச்சே ஃபீல் பண்ணணும். நான் என்ன விரும்பி அந்த ஹிட்லரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அம்மா அப்பா சொன்னதுக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். டிவைஸ் கேட்டா நானும் கொடுத்துடுறேன்.
எனக்கு ஒன்றும் அந்த ஹிட்லரோட வாழணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. ஏய் ஹிட்லர் எங்கடி போற? அவன் பேசினா மட்டும் அப்படி கூடவே போற, என்ன பார்த்தா மட்டும் அப்படியே நடுங்குற. நடிக்கிறதா? அவன் கூப்பிட்டா மட்டும்தான் போவியா, இல்ல எவன் கூப்பிட்டாலும் அப்படியே போயிருவியா? என்ன உளறிட்டு இருக்கீங்க? என்ன நான் பேசுறது உனக்கு வளர்ற மாதிரி இருக்கா? அப்படியே பல்ல இழிச்சிட்டு இருக்க, அசிங்கமா இல்ல? தாலி கட்டின புருஷன் நான் இருக்கும்போது நீ எதுக்கு அவன் கூட போன? மரியாதையா பேசுங்க. குடிச்சிட்டு வந்து உளறிட்டு இருக்காம போய் தூங்குங்க. சீ, நாத்த குடல புடுங்குது. நானும் போய் தூங்குறேன். நல்லடி, நான் ஒருத்தர் பேசிட்டு இருக்கேன், நீ அப்படியே போறல, எதுக்குடி அவன் கூட போன? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீங்க இப்போ நிதானமா இல்ல, போய் தூங்குங்க. என்ன சொன்ன? நிதானமா இல்லல? ஆமா இல்ல, அப்ப என்ன பண்ணலாம்? அச்சோ, இந்த ஹிட்லர் எதுக்கு இப்படி பாக்குறாரு? ஹிட்லர் தள்ளி போங்க. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய். காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். ஐயோ விடுங்க, என்ன பண்றீங்க நீங்க? ஏண்டி, அவன் எவ்வளவு மோசமானவன், அவன் கூட போய் கூத்தடிச்சிட்டு இருக்க? ஆமா, நான் எல்லார் கூடயும் கூத்தடிச்சிட்டு தான் இருக்கேன். நான் கூத்தடிச்சா உங்களுக்கு என்ன? நான் யார் கூட பேசினாலும் யாரை பார்த்தாலும் உங்களுக்கு பரவாயில்லன்னு தானே சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க? நீ யார் கூட கூத்தடிச்சா எனக்கு என்னடி? ஒண்ணும் இல்ல, நீ போ போ போ, என் கூட வேணாலும் கூத்தடி, எனக்கு என்ன? நான் ஒரு பைத்தியக்காரன்டி, பைத்தியக்காரன். நான் பக்கத்துல வந்தா மட்டும் அவனுக்கு அப்படியே வலிக்குது. அந்த பொறுக்கி, அதுவும் பொம்பளை பொறுக்கி, அவன் கூட கார்ல போயிருக்க, அதை கேட்டா அப்படிதான் போகல. போடி போ போ.